நம்ம வந்து இப்போ கம்பு மாவு அடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்குவோம். இந்த அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்க வந்து பெரியவங்க மாதிரி நல்லா சாப்பிட நிறைய இரும்பு சத்து நிறையா இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா காயட்டும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்னால நம்ம வந்து டயட்டில் இருக்கிறவங்க வந்து இது நல்லா சாப்பிடலாம். இது காஞ்ச உடனே இதில் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதில் வந்து முருங்கைக்கீரை, ஒரு கப்பு முருங்கைக்கீரை எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை ஆயிலே நல்லா வதக்கிட்டு இதில் வந்து 2-3 உடைச்ச நிலக்கடலை பருப்பு அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணாலும் இது போட்டுக்கிறலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்குதலில் வந்து நம்ம வந்து கம்பு மாவு வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப்பு மாவுக்காக இந்த ஒரே கப்பு இதே அளவு உள்ள கப்பு தான் இது. இதில் வந்து 1 கப்பு மாவுக்கு நம்ம 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த இதில் வந்து அதே அளவு மாவு எடுத்த பாத்திரத்தில் அதே உள்ளது தான். இதில் வந்து 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1 கப்பு மாவுக்கு 2.5 கப்பு தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த இதுக்கு மாவுக்கு தகுந்த மாதிரி இதிலே உப்பு போட்டுருவோம். ரொம்ப ஈஸி. டயட்டில் உள்ளவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து வெங்காயம் வேணால் நீங்கள் போட்டுக்கிறலாம். நாங்கள் வெங்காயம் நான் போடலை. ஏன்னா அது தட்டும் போது கொஞ்சம் மேலே வரும். அதுக்காக வெங்காயம் நான் போடலை. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவை போட்டு கிண்டி எடுக்கிற வேண்டியது. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாவு நம்ம வந்து கொட்டிட வேண்டியதுதான். இது வந்து பச்சரிசி மாவு மாதிரி டபக்குன்னு அப்படி கட்டியாகலாம் ஆகாது. மெதுவாகவே நம்ம இது பண்ணலாம். நல்லா அதில் வேகட்டும் இந்த மாவு. இந்த கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த வெயில் நேரத்தில் நல்லா இதில் வந்து கெட்டி ஆகிக்கிறட்டும். இதை நல்லா கெட்டி ஆகிற முடியும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்கள். நல்லா வெந்து கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகிடுச்சுன்னா நம்ம இப்போ நல்லா ஆறுன உடனே நல்லா கையில் சேர்த்து நல்லா பிசைகிற அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். பிசைஞ்சு வச்சு நம்ம தோசைக்கல்லில் தட்டி போடுவோம். இந்த உருட்டின மாவை நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். இல்லை கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்குவோம். இந்த பேப்பர்லையும் நல்லா ஆயில் போட்டுட்டு நம்ம அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தட்டிக்கிறலாம். நீங்கள் பேப்பரில் போட்டிங்கன்னா இல்லை வாழை இலையிலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் நல்லா வந்துடும். சில்வர் பிளேட்லாம் போட்டால் கூட வரும். இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது எவ்வளோ மெல்லிஸாக உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கிறலாம். நல்லா தட்டியாச்சு. நல்லா தட்டிட்டு இது அப்படியே இந்த பேப்பரில் இருந்து அப்படியே எடுத்து இந்த தோசைக்கல்லில் போட்டு ஆயில் போட்டுக்குவோம். கொஞ்சமாக ஆயில் போட்டால் கூட போதும். அடுத்த இது வந்து நம்ம போடுவோம். அடுத்த இது தட்டி காமிச்சிருப்பாரு. கொஞ்சம் பேப்பரில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. எப்பயும் போல தான், நல்லா ஈஸி தான். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். ரொம்ப வாசனையாக நல்லா இதாக இருக்கும். நல்லா வரும் பாருங்க. இது நல்லா இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து வெந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ப்ரௌனாக வந்தால் மட்டும் போதும். மாவு நல்லா வேக வச்சுட்டோம்ல. அதாவது நம்ம முருங்கைக்கீரை, ஜீரகம், உப்பு,
நம்ம வந்து இதை வந்து நடக்கடலையே கொஞ்சம் பொடிச்சு வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் 1-2 உடச்சி போட்டிருக்கோம். இல்லை தேங்காய் எதுவுமே போடலை. நம்ம வந்து டயட்டில் இருக்கிறவங்க இந்த இதை வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா ஹெல்த்தாக இருக்கும். ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறலாம், இன்னும் கம்மியாக ஊற்றலாம். நான் வந்து இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுனால நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். நம்ம ஆயில் இல்லாமே நம்ம செய்யலாம். நான் இப்போ இந்த இதுக்கு வந்து ஆயில் போட்டிருக்கேன். அடுத்தது ஆயில் போடாமல் ஒரு இது ஆயில் போட்டுட்டு ஒரு இது ஆயில் போடாமல் போட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த தேங்காய் கூட நம்ம போடலை பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. அடுத்தது காமிச்சுடுறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஆயில் வேண்டாம். இந்த தோசைக்கல்லையே ஆயில் இருக்குல்ல, இந்த இதே போதும். நம்ம ஆனால் சிம்மில் வச்சுக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு இது பண்ணுவோம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லாட்டா கார சட்னி வைக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து கார சட்னி தான் நான் இதுக்கு வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம பார்ப்போம். போதும் பார்ப்போம். நம்ம வந்து இந்த அடை செஞ்சாச்சு, கம்பு அடை செஞ்சாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சுட்டு. ரொம்ப அருமையாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்து. இதை செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.